2026 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்ற மறுசீரமைப்பு தொடர்பாக கருத்துரைகள் தெரிவித்திருந்தார்கள். கொள்கை பத்திரம் இளையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனை நாங்கள் படிப்படியாக முறை சார்ந்த விதமாக செய்து செல்கின்ற அதே வேளை எதிர்ந்த காலத்தில் முன்னை கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக பெரிதும் பேசுபொருளாக கூறுகின்ற அரை மணித்தியாலம் கால அட்டவணையை நாங்கள் 2 மணி வரையும் அதிகரித்து செல்கின்ற விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. தீர்மானத்தை நாங்கள் எடுத்தது அது ஒரு நிர்வாக ரீதியான தீர்மானம் அல்ல. இந்த மறுசீரமைப்புக்குள்ளாக நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பொருத்தமான விதத்திலான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. வகுப்பறைக்குள் ஆசிரியர் பிள்ளைகளும் வசதியாகவும் இலகுவாகவும் சரளமாகவும் இந்த செயற்பாடுகளிலே பங்கு பற்றிக் கொள்ள வேண்டும் என்றபடியினால் ஆசிரியர்களுக்கும் அதிக அளவு அழுத்தங்கள் இன்றி மதிப்பீட்டு நடவடிக்கைகள் வகுப்பறைக்குள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. கற்றல் கற்பித்தல் செயற்பாடுக்குள் நாங்கள் ஒரு குழு வேலை வழங்க வேண்டிய நிலை இருக்கின்றபடியினால் தேசிய கல்வி பேரவையினால் ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த நேர அதிகரிப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அதற்கு அமைவாக அமைச்சினுடைய வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கிற தொடர்பாக போக்குவரத்து அமைச்சோடு அது தொடர்பாக கலந்துரையாடல் செய்து கொண்டு வருகின்றோம். அதுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளையும் கால அட்டவணை மாற்றம் செய்வது தொடர்பாகவும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். போக்குவரத்து அமைச்சுக்கும் அமைச்சருக்கும் தொடர்பாக எங்களோடு மிகவும் சாதகமான முறையில் ஊடாட்டங்கள் செய்து கொண்டு செல்வதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் இதுவரையில் 2026 ஆண்டுக்கு ஆயத்த நிலை என்ற அடிப்படையில் 106 மொடியூல்கள் இத வடிவங்களை 1ஆம் தரத்திற்கும் 6ஆம் தரத்திற்கும் அந்த தேவையான 106 இத வடிவங்களை நாங்கள் அச்சடித்து இப்பொழுது விநியோகிக்க நடவடிக்கை நடத்திருக்கின்றோம். பாடசாலைகளுக்கு TOT 32 விடயங்களை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். 1ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் தரத்திற்கும் 1,44,000 அதிகமான ஆசிரியர்கள் பயிற்சிக்கப்பட்டுக் கொள்வார்கள். இந்த வருட இறுதியின் ஆகின்ற போது அவை பூர்த்தி செய்ய நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதிபர்கள் அது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 1ஆம் 6ஆம் தரத்துக்குரிய பெற்றோர்களையும் நாங்கள் விழிப்பூட்டல் செய்வதற்காகவும் திட்டமிட்டிருக்கின்றோம். விழிப்புணர்வூட்டுகின்ற விடயங்கள் 1400க்கும் அதிகமாக மேற்கொண்டிருக்கின்றோம். முன்பள்ளி கல்வி தொடக்கமாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. 26ஆம் தேதி பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம்.